சிஎம்டா. சிஎம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? விட்டா ஒரு கடவுளாவே ஆக்கிடுங்க போலையாடா. அது ஏற்கனவே ஆக்கிட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இப்படியாடா? என்னடா பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, சந்தன அபிஷேகம் பண்ணுறீங்க, ரத்த அபிஷேகம் பண்ணுறீங்க, கூழ் குடம் தூக்குறீங்க, பால் குடம் தூக்குறீங்க, தரையில் சாப்பிட்றீங்க. வா, இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா. வேற லெவல் இல்லை. போகிற போக்க பார்த்தா கடவுள் நம்பிக்கையெல்லாம் போயிட்டு அது ஒருத்தர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், இறை கவர்ச்சியை விட்டுட்டு திரை கவர்ச்சி நோக்கி போகிறாங்கன்னு. ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி. விஜய் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதை வேணால் ஏற்றுப்பேன், ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நானும் இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிலாம் பார்த்துருக்கேன்டா. ப்ரொமோஷன்னா மூவி ப்ரொமோஷனே எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சபாநாயகர் மூவி ப்ரொமோஷன் பண்ணார் பாருங்க, ஐயோ நீங்களே சிரிப்பீங்கப்பா. அவர் என்ன தடவை சொல்கிறாரு, ஜனநாயகன் படம் பார்ப்பதால் மூளை சுறுசுறுப்பும் விறுவிறுப்புமா இருக்குமா. சொல்றதுக்கு எதுவும் இல்லை, கேட்டுக்கணும் அவ்வளோதான். நம்ம ஒரு படத்தை பார்ப்போம்ல, எங்கேயா ஒரு கிராமத்தையே காணுமே, கிராமமே மேப்லேருந்து காணாமல் போயிருக்கேன்னு பார்ப்போம். அந்த மாதிரி இப்போலாம் சோஷியல் மீடியாவில் அஜித் ஃபேன்ஸ் வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அவனோட வேலையை பார்க்க போயிருப்பான், படிச்சுட்டு இருப்பான். அஜித் ஃபேன்ஸ் இப்போ வந்து ரொம்ப சண்டை போகிறதில்ல, மற்றவங்கள மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொஞ்சம் தனியாக ஏதோ வாழ்கிறாங்க, நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீடியானாலே டிவிகே ஃபேன்ஸ் தான் அதிக பேர் இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோமோன்னு தோணுது. அஜித் ஃபேன்ஸை மிஸ் பண்ணுறத விட அஜித் சாரை மிஸ் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். விஜய் சாரும் ஒரு பக்கம் லாஸ்ட் டைம்னு போயிட்டார். அஜித் சார் ஒன்றுமே சொல்லலை, அவர் ரேசிங்கில் இருக்கார். ஆனால் அஜித் ஃபேனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நான் சூர்யா ஃபேன், நான் அதில் வந்து கொஞ்சம் பெருமையாக சொல்லேன். ஏன்னா அவரோட பிறந்தநாளில் வந்து அவர் ஒன்றும் பெரிய அரசியல்வாதி கிடையாது. அவர் பிறந்தநாள் கொண்டாடுனா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அவர் மாட்டுக்கும் ஒரு வேலையை பார்த்துட்டு மட்டும் கொண்டாட்டு இருக்கலாம். ஆனாலும் அங்கே மாணவர்கள் அடிபட்டு இருக்காங்க, நீட் தேர்வுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டமான சூழலில் நம்ம வந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறத தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அது முழுமையாக தவிர்க்கப்பட்டதான்னு தெரியலாலும் ஒரு ஹீரோ அப்படி சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். யார் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டான் உனக்கு? போலீஸ் நான் டக்குனு ஓடிப்பேன். இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? திரும்ப கொடுக்க முடியாதுதான், மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் ஆட்சி அமைச்சு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 லாக்அப் டெத்து, 4-3 கிட்ட நடந்துடுச்சு லாக்அப் டெத்து. ஏன், என்ன காரணம்? இந்த அரசு மாற்றம் தானே சொல்லுது. காவல்துறை ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்குது? தலைமையோட கட்டுப்பாட்டு தானே காவல்துறை இறங்குது. எனக்கு புரியல. முதல்வர் இதுக்கெல்லாம் மௌனமாக இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே தொடருது பாருங்க. ஓகே, புது ஆட்சி நம்ம சொல்லலாம், டைம் கொடுங்கன்னு சொல்லலாம். ஒரு தடவை நடந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு விபத்து ஓகே உடனே கட்டுப்படுத்திடலாம் சொன்னாங்க. ஆனால் அது ஒன்று நடந்தாலும் தொடர்ச்சியாக 3ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு 3ஆவதாக நான் பார்க்குறேன். இன்னும் இவ்வளோ நடந்தது தெரியல. இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கொடுக்கணும், தற்காலிக தீர்வுலாம் பத்தாது. வேணாம் போங்க, கார் கொடுப்போம். ஆச்சு நல்ல மனுஷன் கார் எடுத்த கார் கூட்டாங்க. கார் எடுத்து சொல்லு தம்பி, கார் எடுத்துக்கோ. என்னடா பண்றாரு எனக்கு புரியல. இவர் வழக்கமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன், அவராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி பண்றாரு தெரியலையே.
உண்மையாலுமே அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை நம்ம நக்கல் அடிக்கக்கூடாதுல்ல. பக்கம் இருந்து வந்துக்கிட்டு இருக்குது. நானும் நேரில் பார்த்தேன். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி அதுக்கான படைப்புக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, மதுரையில் மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில அன்பு தம்பிக வந்து அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது. மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையணும் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளாம் ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா என் காதுக்கு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓட நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. புரியலை. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மண்சோறு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. அஜித் சார் சொல்லியிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நேரடியாக வந்து ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இப்படி பேசினதான் எனக்கு தெரியல. ஆனால் விஜய் சார் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசலாம் கூட இப்போ பேசியே ஆகணும். ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சிஎம் சார் அவர்கள் வந்து இதை குறித்து பேசுவார்னு நம்ம நம்புகிறோம். பேசணும். நான் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன், நீங்களும் பாருங்களேன். அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேட்டரில் போயிட்டு அமைச்சர்கள், விஜய் ரசிகர்கள் அவங்கெல்லாம் போயிட்டு அழுதாங்கல்ல, அப்போ அழுகும்போது வந்து எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க. நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கோம், த லாஸ்ட் டைம் நாங்கள் இதில் விட்டு பிரிய போகிறோம் அப்படின்னு அழுதாங்கல்ல. அந்த விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. இப்படியே ஒரு மாதிரி நமக்கே கஷ்டமாச்சு. ஆனால் 41 பேர் இறக்கும்போது ஒருத்தவர் அழுதார். அவர் அழுகையில் எல்லாம் கேலி செஞ்சாங்க. அது மட்டும் ட்ரோல் பண்ணப்பட்டது. அதுவும் அந்த சுச்சுவேஷன் பாருங்கள், எப்பேற்பட்ட சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் ஒரு மனுஷனை அழுதுருக்காரு, அதை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அழுதா நடிப்பு, இவங்க அழுதா எப்படி இந்த சிந்தனைலாம் சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தலைவர் போராட்ட காலத்தில் நின்று மயக்கம் போடும்போது அது நடிப்பு, ஆனால் அண்ணன் பேசும்போது கண் கலங்கி நிற்கிறது அது உண்மை. இது எப்படிப்பா ஏற்றுக்கிறீங்க? நம்ம ஆள் செய்கிறதெல்லாம் நல்லது, இதே விஷயத்த மற்றவங்க செஞ்சால் நடிப்புன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் பாவண்டா அவர் அந்த நேரத்தில் அவர் அழுத போய் ட்ரோல் பண்ணி அதையும் படமாக்கி போட்டாங்க பார்த்தியா? வேற லெவல்ரா. அதெல்லாம் அப்போவே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இதனால் நான் அந்த கட்சி சார்ந்தவன்னு சொல்கிறாதீங்க, இதெல்லாம் தவறு. சட்டசபையில் ஒருத்தர் காலி சேரை பார்த்து கையாட்டும் போதே நினச்சேன், ஆக்ஷன் பண்ணார்ல சபாநாயகர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு. அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கான காரணம் வேறு எதுவும் கிடையாது, ஜனநாயகன் படத்தில் டைட்டில் கார்டு போடுறதுக்கு. அப்போ புரியல, இப்போ புரியுது. இந்த விஷயத்தில் எதுக்கு இதை ஆட் பண்ணாங்கன்னு எனக்குமே தெரியல. ஒரு சட்டமன்ற நிகழ்வுலாம் போயிட்டு இதில் ஆட் பண்ணால் எப்படி? இந்த ஒரு வெறுப்பை வந்து விதைக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஃபேன்ஸ்லாம் ரசிக்கிறாங்கனால அந்த வச்சுருப்பாங்களோ நம்ம தெரியல. டைட்டில் கார்டு நல்லா தான் இருக்குது. டேய் தேட்டர்ஸ் ஓனருங்களா, ஏண்டா உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸை அசிங்கப்படுத்தணுன்றதான் உங்களுக்கு நோக்கமா? எனக்கு புரியல. ஏற்கனவே தாவேக்காவோட கட்சி மாநாட்டில் ஏதோ ஒரு கூட்டத்திலலாம் போய் பார்க்கும்போது பார்த்தா இந்த மரத்தை சுற்றி இந்த வேலி கம்பி அடித்து வைக்கிறது, அப்புறம் அந்த இதை தாண்டக்கூடாதுன்னு அந்த கம்பியை சுற்றி வேலி கம்பியை சுற்றுறது, அங்கெல்லாம் பண்ணி அவமானப்படுத்துன்றதான் ஒரு பக்கம் இருந்தாலும், திரையரங்களை கூட என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அறந்தாங்கியில் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி முள்ளுங்களை வெட்டி போட்டிருக்காங்க. அந்த கருவேல முள்ளுங்களை வெட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கே போய் ஸ்க்ரீனை கிழிச்சிடுவாங்களோ இல்லை ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்றதில் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு இப்படியாடா? இத்தனை நாளாக எல்லாருமே விமர்சிச்சது என்ன தெரியுமா? நீங்கள் வந்து அண்ணன் கட் அவுட் இருக்கு, பால் தானே ஊற்றக்கூடாது சொன்னீங்க, ரத்தத்தை ஊற்றக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்றனால, பால் ஊற்றினா தப்புன்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக கோழி எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி கோழியோட ரத்தத்தை வந்து தளபதி ஃபோட்டோ மேலே ஊற்றுனாங்க. இது என்ன சந்தோஷமாக இருக்கா? ஏன்பா அண்ணனோட மானத்தையே வாங்குறீங்க? சரி, பால் ஊற்றுறதுக்கே வந்து உங்களை அந்த அளவுக்கு திட்டுறாங்க, ரத்தத்தையும் வந்து அவர் மேலே ஊற்றி, அது அவர் மேலே ஊற்றுறது வந்து அது ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல. பால் ஊற்றினா கூட ஏதோ ஓகே அப்படின்னு பார்க்கலாம். என்னடா
சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா எனக்கு. நீங்களே ஏதாவது சொல்லிட்டு போங்கடா, இது சரியா தவறான்னு. இதை பார்த்து தொடர்ந்து அடுத்தடுத்து வரவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. இதுக்கு மேலே தவறு. இங்க அந்த மாதிரி போராட்டம்னா இங்க எந்த மாதிரி போராட்டம் தெரியுமில? தமிழ்நாட்டுல இந்த பாலநிலம் கோயம்புத்தூர்ல மாணவர்கள் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயக டிக்கெட்டை 200 ரூபாய் டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்படி சொல்லி தியேட்டர் வாசல் முற்றுகையிட்டு போராட்டம். சாட்டை ப்ரோ, இதெல்லாம் தப்பு ப்ரோ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்க, அதுக்கு நீ இப்படியா? ஏண்டா இதுக்கு முன்னாடி தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போதான் அவர் சிஎம் ஆயிட்டாராடா, அதுக்கு நீ இவ்வளோ டிக்கெட்டடா வைப்பீங்க? ரசிகர்களே வந்து ஏங்குறான்டா, இவ்வளோ பணத்தையடா கொடுத்து வாங்குறத டிக்கெட்டுன்னு. ரொம்ப மோசம்டா. இப்போயாவது திருந்துவீங்கன்னு பார்த்தா இப்பயும் எப்படின்னா அப்படிடா. எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, தொட்டா விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன், தொட போகிறவனே விட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. கேட்டால் சினிமா தேட்டர் ஓனர்ஸ்லாம் வேறு, அவர் வேறன்னு. இப்போ வந்து அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனாலும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதுக்கு நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு எனக்கும் தெரியும்.